ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சண்டே ஸ்பெஷல் vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டது. அதை வாங்குறதுக்காக இன்றைக்கி நான் கடைக்கு போயிருந்தேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களில் தோசை தவாவும், இரும்பு கடாய், இன்னும் கொஞ்சம் பொருட்கள் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். இப்போ நம்ம பார்த்துடலாம். மாடியில் தான் கோடவுன் இருந்துச்சு. இவங்களோட இந்த ஷாப்போட கோடவுன் இருந்தது. அதில் கொஞ்சம் நிறைய ஸ்டாக் திங்ஸுங்களாம் அதில் வச்சுருந்தாங்க. இரும்பு கடாய் கூட மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தோம். ஃபுல்லாக இருந்துச்சு. கீழே சேல்ஸ் இருந்தது. அதே மாதிரி மேலே ஸ்டாக் இருந்தது. ஸ்டாக் ஆக ஆக கீழே கொண்டு போய் வச்சுப்பாங்க போல இருக்குது இவங்க. நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே இந்த இடத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இரும்பு கடாய் எப்போவுமே கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கணுமா. அப்படி வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அடி கனமான இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கணும். அப்படி சொல்லும் பொழுது எது அதிகமாக வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திக்காக இருக்குது அப்படின்றத மாதிரி பார்த்து பார்த்து தான் எடுத்தோம். எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணியிருந்தது. அது கிரீஸ் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணால் தான் ஷைனிங் மாறாமல் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இதில் நிறைய வெரைட்டி, அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கடாய் இருந்தது, இரும்பு கடாய். இப்போ நிறைய பேரும் இந்த இரும்பு கடாய் தான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான்ஸ்டிக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ இரும்பு கடாய் அந்த காலத்தில், பழைய காலத்துலலாம் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பழைய மெத்தடுக்கே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த மாதிரி தான் இரும்பு கடாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். டஸ்ட்டு அதிகமாக இருந்ததுனால தொடச்சி கொடுத்தாங்க. ஆனால் இந்த கடாய் எல்லாமே நிறைய ஓல்டு ஸ்டாக் மாதிரி சொட்டை சொட்டையாக வேற இருந்துச்சு. சைடு ஃபுல்லாகவே பார்த்தாலே நல்லா தெரியும். இதுதான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செக்ஷன் வந்து வாட்டர் பாட்டில் செக்ஷன். நிறைய வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. விதவிதமான வாட்டர் பாட்டில். இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டீலில் வந்து வாங்குறாங்க இல்லையா பாட்டில்ஸ். அதுலேயும் 1/2 லிட்டர் இருக்குது, 1 லிட்டர் இருக்குது கெப்பாசிட்டியில். குழந்தைங்கள்லாம் கலர் கலராக பிரிண்ட் போட்ட மாதிரி, டிசைன் போட்ட மாதிரி வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரியும் வாட்டர் வச்சுருந்தாங்க, வாட்டர் பாட்டில்ஸு. அதை ஒன்று நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதை தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கீழே போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு தேவையான நிறைய அந்த ஸ்டோரேஜ் திங்ஸ் வச்சுப்போம் இல்லையா, வெசல்ஸு, அப்புறமா வந்து எமர்ஜென்சிக்கு தேவையான கிச்சன் ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயே நம்ம சில மசாலா பொருட்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பூன் வைக்கிறது, கரண்டி வைக்கிறது, டம்ளர்லாம் வைக்கிறது, இந்த மாதிரியான ஸ்டாண்டு நிறையா இருந்துச்சு. ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் குடம்லாம் நிறைய வீட்டில் இல்லை. ஏன்னா பியூரிஃபை வந்ததுனால அது எல்லாமே இருக்கிறத கூட மேலே பரனில் தூக்கி போடுற ஒரு நிலைமையில தான் எல்லோரும் இருக்கோம். அந்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, பியூரிஃபைல தண்ணி பிடிச்சி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறது, தக்காளி, வெங்காயம் வைக்கிறது, அதுக்கப்புறமா ஸ்டாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஒரு ஸ்டாண்ட் அவர் பிரித்து காட்டுறாரு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாண்டு கிச்சன் ஸ்டேஜ் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம நமக்கு இம்பார்ட்டண்ட் என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம வச்சுக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி, நிறைய டைப்ஸில் ஸ்டாண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாண்டும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. அடுத்து மண்ணெண்ணெய் பம்பு அடித்து யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டவ்வு. அவுட்டர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வெளியில் அவுட்டரு லுக் இது. அந்த படியில் கூட தொடப்பம்லாம் வச்சுருக்காங்க. இடமே வந்து மிச்சப்படுத்தணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
அதே மாதிரி வெளியில கூட நெறைய திங்ஸு வெளியில பிளாஸ்டிக்கு அப்புறம் வந்து உட்கார்ற மாதிரி குளிக்கிறதுக்கான டேபிள் மாரி இருக்கும் இல்லையா? அது மாரி ஸ்டூல் மாதிரி இருக்கிறது. அப்புறம் மக்கு இது எல்லாமே வெளியில வச்சிருக்காங்க. கிளீன் பண்றது. உள்பகுதி இது ஃபர்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் இது. பூஜைக்கு தேவையான மணி வச்சிருந்தாங்க. அந்த மணில கூட நெறைய இருக்கு. சிவன் லிங்கம் போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் பெருமாள் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி இந்த மாரி நெறைய இருக்கு. அந்த பெல்லுல கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பூனு. இது வந்து வைப்பு. நம்ம கிச்சன் ஸ்டேஜ வந்து கிளீன் பண்ணலாம் அப்டின்னா பண்றதுக்காக வைப் இது. அதுக்கப்புறம் ஸ்டீல் எல்லாம் கூட நெறைய வச்சிருந்தாங்க. பிளாஸ்டிக் டப்பாலாம் நெறைய வச்சிருந்தாங்க. நம்ம உள்ள போனா, நமக்கு மறந்துட்டா கூட அத பார்த்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு ஞாபகம் வந்துரும்ல. அந்த மாதிரி நான் நெறைய வாங்கியிருந்தேன். அந்த டீ ஃபில்டர் கூட அந்த மாதிரி தான் வாங்குனேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அ பிரியாணி செய்யறதுக்கு டபரா வச்சிருக்காங்க. குக்கர்ல விட இந்த பிரியாணி தம் பிரியாணி செஞ்சோன்னா, நல்லாருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இது ஸ்பூன் ஸ்டாண்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பூன் ஸ்டாண்டு வச்சிருக்காங்க. அங்கங்க இருந்தா தொலைஞ்சு போகுது இல்லையா? அதனால ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நெறைய பேர் அந்த மாரி ஸ்டாண்ட் வச்சிருக்காங்கல்ல. கேரட்டு துருவுறது, பீட்ரூட்டு, கேரட்டு துருவுறது இது. அதுக்கப்புறமா வந்து ஜல்லிக்கரண்டி ஒண்ணு. ஏற்கனவே 1 தான் வாங்கியிருந்தேன். சின்ன சைஸா ஜல்லிக்கரண்டி. அந்த சைஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்கு இந்த செக்ஷனுக்கு போயிருந்தேன். ஜல்லிக்கரண்டி நான் வாங்குன சைஸ்ல இல்ல. கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால அடுத்த முறை வரும்பொழுது வாங்கிக்கலாம். எப்பவுமே நான் ரெகுலரா போற கடை தான் இது. அடுத்த முறை வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜல்லிக்கரண்டி வாங்காம வந்துட்டேன். அடுத்து டீ ஃபில்டர் பண்றது. ஏற்கனவே பிளாஸ்டிக்ல வச்சிருந்தேன். அது சீக்கிரமா போயிடுச்சு. அதனால எவர் சில்வர்ல மறுபடியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில கூட நெறைய இந்த ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லேயரு, டபுள் லேயர் அந்த மாரிலாம் இருக்குல்ல. சிங்கிள் லேயரா இருந்தா ₹30 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. டபுள் லேயரானா ₹70, ₹80 அந்த டீ ஃபில்டரோட ரேட் இருக்கு. அதுக்கேத்த மாரி குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி. அடுத்து மெஷர்மென்ட் கப்பு. நம்ம சமைக்கும் பொழுது எவ்வளோ சைஸ் நம்ம வந்து தண்ணி ஊத்தணும். அப்புறம் இந்த தானியங்கள் எல்லாம் அரிசி, பருப்பு எவ்வளோ ஊற வைக்கணும். அதுக்கான மெஷர்மென்ட் கப்பு. தட்டுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தட்டுங்க நெறைய இருக்கு. நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ நம்ம வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கலரு, வெரைட்டி, குவாலிட்டி எல்லாம் மாறி இருக்கு. அடுத்து நம்மளுடைய முருகரு அழகா இருக்காரு. பில்லிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து ரூ. 360 ஆச்சு. நான் தோசை தவா மட்டும் தான் வாங்குனேன். அந்த வைப் வாங்கியிருந்தேன். கிச்சன் ஸ்டேஜ் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வைப் வாங்கியிருந்தேன். ₹28 பில்லுல இருந்தது. குடுத்தது வந்து ₹20 தான் குடுத்தாங்க. தண்ணி எல்லாம் சுத்தமா போயிடும். அதில இது பண்ணா அப்படின்றதுனால வாங்குனேன். ₹28 பில்லு மட்டும் 20ல போட்டிருந்தது. அடுத்து ஃபில்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து ₹30 இந்த ஃபில்டரு. அடுத்து தோசை தவா மட்டும் தான் வாங்குனேன். கடாய் வந்து நெறைய சொட்டை இருந்துச்சு. அதனால அடுத்த முறை வரும்பொழுது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டேன். இது வந்து ₹360 இது. 2 1/4 கிலோ இருந்துச்சு. வெயிட் வச்சு தான் ரேட்டாம். அதனால வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ரேட்டு. இது பழசு இருந்தது. அத வேண்டான்ட்டு தான் புதுசு வாங்குனேன் தோசை தவா.